to T2G channel. நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா prove yourself. உங்களை நீங்களே நிரூபிக்கிறது. இப்போ நம்ம நிறைய விஷயத்தில் நம்ம நிரூபிக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படும் நம்மளோட லைஃப்பில். இப்போ நம்ம சில நேரம் நினச்சிட்டு இருப்போம், நம்ம இன்றைக்கி இந்த லெசனை படித்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருப்போம். ஆனால் நம்மளால் படிக்க முடியாது. படிக்கணுங்கிற எண்ணமே நமக்கு வராது. ஆனால் படிக்கணும் அப்படின்னு தோணும். பட் ஆனால் அதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வராது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்டோ இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தெரிஞ்சாலும் அதை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி அதை முடிக்கிறது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சோம் அப்படின்னாலே நம்ம நிரூபிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெசன் எடுக்கிறோம், அதை படித்து முடித்தோம் அப்படின்னா அதோட நம்மளோட வேலை முடியல. நம்ம என்ன பண்ணணும், அந்த லெசனை படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட்டு எழுதினா மட்டும்தான் நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த டெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இன்றைக்கி வேணாம் நாளைக்கு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுவோம். ஸோ நாளைக்கு எழுதிக்கலாம் அப்படிங்கும்போது நாளைக்கு வேறு ஒரு வேலை வரும். ஸோ அதை நம்ம எழுத மாட்டோம். நம்மளுக்கு சோம்பேறித்தனம் நம்மளை சூழ்ந்துடும். நமக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனால் அதை நம்ம எப்படி அதை ஓவர் கம் பண்ணி நம்மளால் அதை வர முடியாது. நமக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்ட்டு இருப்போம். பட் நம்ம அதை மீறி வரணும். அப்படி வந்தோம் அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்க முடியும். அப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரல அப்படின்னா நம்மளை அந்த விஷயம் சோம்பேறியாக மாற்றிடும். ஒரு விஷயம் செய்கிறோம் இல்லை ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறோம். எக்ஸாமுக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாருக்குமே. ஏன்னா இப்போது பப்ளிக் எக்ஸாம்லாம் நெருங்கிடுச்சு. இப்போ இந்த எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம நிறைய பிளானிங்லாம் போட்டிருப்போம், ஸ்டடி பிளான்லாம். அந்த ஸ்டடி பிளான் படி எல்லாருமே படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நம்ம படிக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் படிக்கிறது. எப்படா இந்த எக்ஸாம் முடியும், பப்ளிக் எக்ஸாம் எப்போ முடியும், எப்போ புக்ஸை தூக்கி போடுவோம் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். ஆனால் நம்ம அதோட ரிசல்ட் நம்ம எக்ஸாம் ஹாலில் போனால் தான் நமக்கு அந்த இப்போ இருக்கிற கஷ்டம் அப்போ சந்தோஷமாக மாறும். எப்படின்னா நம்ம இப்போ எல்லாத்தையுமே சரியாக படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து எக்ஸாம் எழுதும்போது அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ எல்லா கொஸ்டினையுமே நம்ம அட்டன் பண்ண முடியும். அப்போ எக்ஸாம் எழுதும்போது ஒரு சுறுசுறுப்பு, நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஸோ ஏன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டின்ஸாக இருக்குது அப்படின்னு. ஸோ எக்ஸாம் முடிஞ்சிட்டு ரிசல்ட் வர்றப்ப மார்க்ஸ் வரும் பாருங்கள். ஸோ அது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நல்லா அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ கண்டிப்பாக ஹை ஸ்கோர் நமக்கு பண்ண முடியும். ஸோ மார்க்ஸும் நல்ல மார்க்ஸ் வந்துடும். அப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம், நம்ம ஃபேமிலிக்காக நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும், அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கும்போது அதோட ரிசல்ட் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம நிறைய ஏர்ன் பண்ணுறோம், நம்ம ஃபேமிலியும் சந்தோஷமாக வச்சுக்கிறோம். ஸோ அவங்களும் சந்தோஷமாக இருக்கிறத நம்ம பார்க்கும்போது அதுவே நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரிசல்ட்டு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுனுச்சு அப்படின்னா அதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு இடம். இப்போ படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்யூச்சரில் நான் இப்படியெல்லாம் இந்த மாதிரி ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே எல்லா பிஸ்னஸ் மேனுக்குமே ஒரு கோல் இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, நான் படித்து முடித்ததும் நான் ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும். ஸோ நிறைய கோல் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த கோலை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். ஸோ அதை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளை நிறைய இடத்துல நிரூபிக்கக்கூடிய ஒரு கட்டம் நமக்கு வரும். ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துல நிரூபித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கோலை அடைய முடியும். ஹை மார்க்ஸ் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், ஹை ஸ்கில் தேவை. நம்ம நிறைய ஸ்கில் போடணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம அது எதை செஞ்சாலும் நம்ம அதில் ஒரு மாஸ்டராக இருக்கணும் அப்படின்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணினா மட்டும்தான் அதில் நம்ம மாஸ்டர் ஆக முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் எல்லாமே நமக்கு தேவை. அவங்க எப்படி ஒரு ரோல் மாடலாக நம்ம சில ஐஏஎஸ் ஆஃபீஸரை ரோல் மாடலாக நம்ம எடுத்துக்கணும். அவங்க எப்படியெல்லாம் அந்த ஆட்சி பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அது மாதிரி செய்ய ஆரம்பிப்போம். ஸோ அப்போ நமக்கு அது செய்கிறதுக்கு ஒரு ஸ்கில் தேவை, நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் வேணும். அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். இப்போது நம்ம எக்ஸாமுக்கே படிச்சுட்ருக்கோம், ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி நம்ம 8 ஹவர்ஸ் படிக்கிறோம்.
ஸோ நாளைக்கும் 8 ஹவர்ஸ் படிக்கிறோம். இப்படியே தொடர்ந்து ஸ்கூல் ஆரம்பித்ததுலேருந்து எக்ஸாம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம், இல்லை 10 மணி நேரம், இல்லை 5 மணி நேரம் கூட வைங்க. ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸ் படித்தா கூட ஓகே. 5 ஹவர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா டோட்டலாக நீங்கள் டோட்டல் டேஸை கவுண்ட் பண்ணி இந்த ஹவர்ஸையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும். ஸோ அவ்வளோ நேரம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்போ அவ்வளோ நேரம் படித்த எதுவுமே வீணாகாது. அப்போ அவ்வளோ நேரம் படித்ததும் டோட்டலாக அந்த 1 இயர் படித்தது ஃபுல்லாக என்ன ஆகும், நம்மளோட நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும், நிறைய விஷயங்களை படிக்க முடியும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம நிறைய மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். 1 இயர் டெய்லி 5 ஹவர்ஸ், அப்போ டோட்டலாக 1 இயர் 5 இன்ட்டு 365 டேஸ் கூட நம்ம போட வேணாம், 300 டேஸ் போடுங்க. அந்த 5 இன்ட்டு 300 போட்டு எவ்வளோ டோட்டல் வருதோ அவ்வளோ ஹவர்ஸ் நம்ம படிக்கிறோம். ஸோ அப்படி படித்தோன்னா கண்டிப்பாக நம்மளோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்ம படிக்கணும் அப்படின்னா மற்றவங்களோட கட்டாயத்தினால நம்ம படிக்கக்கூடாது. நம்மளை நம்ம ப்ரூவ் பண்ண நமக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் வேணும். நம்ம படிப்பு மேலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும். நம்ம படித்து ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். இப்போ எத்தனையோ பேர் நம்மளை ரொம்ப கேவலமாக ஏளனமாக நினச்சிருப்பாங்க. இவன்லாம் படித்து என்னத்தை உருப்பிட போகிறான் அப்படின்னு. அவங்களுக்கு முன்னாடி நம்ம படித்து நம்மளை நிரூபிக்கணும். நம்மளால் முடியும், என்னாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம செஞ்சு காமிக்கணும். உன்னால் முடியாது முடியாதுன்னு இந்த உலகம் சொல்லும், அதை என்னால் முடியும் முடியும்னு அதை விதையாக எடுத்துக்கிட்டு நம்ம முடித்து காமிக்கணும். நம்ம வெற்றிங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம வெற்றி எப்போதுமே எப்போ வேண்டுமானாலும் நம்ம வெற்றி மாறலாம். ஆனால் அதை மாற்றக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்மளோட வெற்றியை அடையணும்னா மற்றவங்க நம்மளை படுத்துகிற அவமானத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டு நம்மளோட வெற்றியை நோக்கி போகணும். ஸோ நம்ம வெற்றியை நோக்கி போகிறதுக்கு நம்ம நிறைய இழக்கணும், நிறைய சந்தோஷத்தை இழக்கணும், நிறைய டைமை இழக்கணும். ஸோ எதை இழந்தாலும் நம்ம வெற்றியை மட்டும் இழக்கவே கூடாது. எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாமுக்கு நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கணும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.